கிளம்புங்கப்பா. மகாராஜா நம்ம எல்லாரையும் இன்னைக்கு வர சொல்லிருக்காருல. கிளம்பலாம் பீம். டோலக்பூர் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? உண்மைதானப்பா? அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? வானிலையில ஏன் திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுச்சு? கவனமா கேளு பீம். நான் இப்ப இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உடனே அரண்மனைக்கு போ. நான் அரண்மனைக்கு வராததுக்கு முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. இந்த நேரத்துல அவரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பீம். ஊர் மக்கள் எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. என்ன காரணம் என்னப்பா? நீ மகாராஜா கிட்ட போய் அமைதியான டோலக்பூரை ஒரு தீய சக்தி தாக்க வந்திருக்குன்னு சொல்லு. சீக்கிரம் புறப்படு பீம். முடியாதுப்பா. உங்களை தனியா இங்க தவிக்க விட்டுட்டு என்னால போக முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க, இந்த தீய சக்தி யாரு? அடிப்பட்ட எனக்கு புனர்ஜென்மம் கிடைச்சிடுச்சு. என் தண்டனை காலம் முடிவடைஞ்சிடுச்சு. இயற்கையால படைக்கப்பட்ட எல்லா இடமும் இனிமே எனக்கு சொந்தம். தாக்குதல் ஆரம்பிக்கிறேன் இந்த நகரத்திலிருந்து. ஏய் ரெண்டு தலை ராட்சசா, நான் ஒருத்தங்க இருக்கும் போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேண்டாம் பீம். எலி மாதிரி இருந்துகிட்டு என்னையே எச்சரிக்கிறியா?